قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல் இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றவிட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக பல்வேறு விதமான மார்க்க தகவல்களை அறிவுரைகளை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த உரையிலே ஷைத்தான் என்பவன் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான ஆயுதங்களை பயன்படுத்துவான். ஆயுதம்னா AK-47 அது மாதிரியான ஆயுதம் கிடையாது. ஆயுதம் என்றால் அவன் சில விஷயங்களிலிருந்து வருவான். அதில் ஒரு விஷயமாக கோபம் என்கிற அந்த விஷயத்திலிருந்து குரோதம் பகமை போன்ற காரணிகளிலிருந்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி நம்மை வழிகெடுப்பதற்காக, நம்மை தவறான திசையில் கொண்டு போவதற்காக ஷைத்தான் பல்வேறு விதமான காரியங்களை செய்வான். அப்படிங்கிறத நாம் கடந்த உரையில் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் வருவான், இந்த மாதிரிலாம் கோபத்தை ஏற்படுத்துகிறான், அதனால் எந்த மாதிரியான விபரீதங்கள் மாறுகிறது, நாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு எவ்வளவு பாரதூரமான காரியங்களாக அது முடிவடைகிறது என்பதையெல்லாம் நாம் ஓரளவுக்கு அந்த உரையில் பார்த்தோம். அதனை தொடர்ந்து ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினான் இல்லையா, பல்வேறு விதமான ரூட்டில் வரான்ல. அதில் அவன் வருகிற மிக முக்கியமான ஒரு ரூட் என்னென்னா, கோபம் இது மாதிரி சின்ன சின்ன இதுவும் வழிகெடுக்கிறதுக்கு உண்டான, நம்மை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு காரணிகள் தான். ஆனால் நம்மை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி குஃப்ரியத்தான அந்த கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கணும், ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய அந்த மாதிரியான நிலையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவனுடைய மிக முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்: யஅதி ஷைத்தானு அஹதுக்கும், உங்களில் ஒருவரிடத்தில் ஷைத்தான் வருவான், வந்து எப்படிலாம் ஊசலாட்ட அந்த குஃப்ரான கொள்கைக்கு எப்படிலாம் தூண்டுவான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள்.
வந்து ஃபயக்கூல் அவன் கூறுவான், மண் கலக்க கதா, இதை படைச்சது யாரு, ஓ மண் கலக்க கதா, இதை படைச்சது யாரு என்று ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருப்பான். நம்ம பகுத்தறிவு இருக்குல்ல, நமக்கு மனிதனுக்குன்னு பகுத்தறிவுன்னு ஒரு சிந்தித்து அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை வைத்து நம்மளை சிந்திக்க வைக்கிறாராம். யாரு? ஷைத்தான். எப்படி சிந்திக்க வைக்கிறான்? இந்த மைக்கை படைச்சது யாரு, இந்த ஃபோனை படைச்சது யாரு, அதை படைச்சது யாரு, இது மனிதனை படைச்சது யாரு, இந்த வானம் பூமியை படைச்சது யாரு என்று ஒன்றொன்றாக கேட்டு ஹத்தா இறுதியாக அவன் என்ன செய்வான் தெரியுமா? யகூலு மன் ஹலக்க ரப்புக்க. நம்ம எல்லாமே ஒன்று தொட்டு எங்கே போய் நிற்போம்? அல்லாஹ்ட்ட போய் நிற்போம். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவர் கேட்கிறாரு, அவர் பெரிய அறிவாளி இல்லை, நம்மளை வெளிக்கெடுக்கிறதுக்காக அவர் எப்படி கேட்பார் தெரியுமா? மன் ஹலக்க ரப்புக்க, அந்த உன்னுடைய இறைவனை படைத்தது யார், உன்னுடைய ரப்பை படைச்சது யாரு, நீ ரப்புங்கிறல அவனுக்கும் ஒரு படைப்பாளர் இருப்பான்ல அப்படின்னு இது மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடிய கேள்வியாக ஷைத்தான் கேட்கிற மாதிரி கேட்டு நம்மை வெளியெடுப்பதற்காக பார்ப்பான். இன்னைக்கு நார்த்திகம் அப்படிங்கிற பெயரால அந்த மக்கள் எல்லாம் இப்படி யாருமே கடவுள் என்பது யாருமே கிடையாது, எல்லாம் இயற்கை தான், எல்லாம் தானாக உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடவுள் அப்படின்னா கடவுளை படைச்சது யார் அப்படின்ற மாதிரிலாம் இது மாதிரி இந்த ஷைத்தான் எந்த கேள்வியை கேட்பானோ அந்த கேள்வியெல்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்போ உண்மையிலே யோசித்து பாருங்கள், இது அறிவாளித்தனமான கேள்வியா? ரொம்ப சிந்திக்கக்கூடிய, ரொம்ப நம்மளை ஒரு பெரிய இது ஒரு இதோட இது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு, அல்லாஹ் படைச்சது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடிய வகையில் உள்ள கேள்வியா? ஒரு முஸ்லீமாக இருப்பார் என்றால், ஒரு மூமினாக இருப்பார் என்றால் இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் படைத்தவன் ரப்பு, எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளன், அவனுக்கு அவனும் ஒரு படைப்பாக இருப்பான் என்றால் அவன் ரப்பாக, அவன் இறைவனாக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ரப்பு லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பிறப்படவும் இல்லை, அவன் பிறக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது அல்லாஹ்வுக்கு கிடையவே கிடையாது. அப்படிங்கிற பொழுது அந்த சிந்தனையை நமக்கு தேவையில்லாம தூண்டி நம்மை வழிகெடுப்பதற்காக நம்மை வேறு திசையில குஃப்ரியத்தானே மார்க்கத்திற்கு முரணான ஒரு கொள்கையில போய் சேர வேண்டும், அந்த மாதிரியான நிலையில நாம கொண்டு போய் ஆக வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான இந்த சிந்தனையை ஷைத்தான் வந்து தூண்டுவான். இப்படி தூண்டினான் என்றால் ஃபைதா பலகஹு, இப்படிப்பட்ட சிந்தனை அவர் எட்டினால், ஷைத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறானா, இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா, அப்படி தோன்றுகிறது என்றால் ஃபல் யஸ்தாயிது பில்லாஹ், அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடட்டும். அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ஷைத்தானிடத்திலிருந்து உதவி தேடும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு உடனடியாக சொல்லுங்கள். அதே மாதிரி வல் என்தை, அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எந்த மாதிரி உங்களை வழிகெடுக்கிறதுக்காக வரானோ உடனடியாக அந்த விஷயத்திலிருந்து விலகிக்கோங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தி புகாரியில 3276வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மளை குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன தப்பு செஞ்சா கொஞ்ச நாள் நரகத்துக்கு போயிட்டு நரகத்தில் வேதனை அனுப்பிச்சு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நிலையில கூட விட்டுறக்கூடாது. இந்த மனுஷனை மொத்தமா நம்ம வெளியெடுத்து கொண்டு போய் நரகத்தில் நிரந்தரமா சேர்த்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? குஃபரை அவனுக்கு தூண்டணும், குஃபரியத்தான கொள்கையை அவனுக்கு ஏற்படுத்தணும், இறை மார்க்கத்தை விட்டு இறை நிராகரிப்பாளனாக அவனை மாற்ற வேண்டும் என்று ஷைத்தான் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். அதனால தான் இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் போடுறான். அதை ரசூல் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 59வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், கமசலி ஷைத்தானுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இது காலலில் இன்சான், அவன் மனிதனுக்கு சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? அக்ஃபுர், நீ அல்லாஹ்வை மறுத்துரு, இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போயிரு, மறுத்துரு, நீ இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடு என்று சொல்லுவான். ஃபலம்மா கஃபர, அந்த மனிதனும் அந்த ஷைத்தான் சொல்லுக்கேற்ப கரெக்டு தானே, எல்லாத்தையும் படைச்சது யாரா இருந்தாலும் அவன் அல்லாஹ்வை படைச்சது யாரோ ஒரு ஆள் இருக்கத்தானே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஃப்ரியத்தான கொள்கைக்கு போய் இந்த மாதிரியான நிலையை அவன் அடைந்து குஃப்ருக்கு அவன் சென்று விடுவான் என்றால், இறை நிராகரிப்பாளனாக மாறி விடுவான் என்றால், அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால இன்னி பரியுன் மின்க, உன்னிடத்திலிருந்து நான் விலகிட்டேன்பா, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னி அஹாஃபல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்ப்பா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன். அல்லாஹ் இருக்கிறான்டா, உண்மையிலேயே ரப் இருக்கிறான், அவன் நம்மளை கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், கடுமையாக அவன் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பிடிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்புக்கு நான் பயப்படுறேன், நீ சொல்றக்கூடிய இந்த சொல்ல இருந்து நான் விலகிக்கிறேன் என்று நம்மளை குஃபுர்ல தள்ளிட்டு நம்மளை இறை நிராகரிப்பாளராக மாற்றிவிட்டு அவன் அதுல இருந்து ஜஹா வாங்கிக்குவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான்.
அப்ப நம்மளை ஷைத்தான் குஃப்ரியத்தான கொள்கையில தள்ளுவதற்கு, இறை நிராகரிப்பாளனாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அவன் வருவான் என்பதை அல்லாஹுடைய அந்த வசனங்கள், அல்லாஹுடைய நபி அல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் நமக்கு அழகான முறையில் உபதேசிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் குஃப்ரை நமக்கு எடுத்து வைக்கிறது. இது இல்லாம இந்த ஷைத்தான் இன்னும் நம்மளை எப்படி எல்லாம் வழி எடுப்பான் அப்படின்னா, ஆசை வார்த்தைகளை காட்டி தான் வழி எடுப்பான். இப்போ நம்ம பெரும்பாலான மக்கள் இந்த குஃபுர் டைரக்டா குஃபுர்ல போய் விழுந்துட மாட்டோம். ஏதாவது ஒரு சில மக்கள் தான் அந்த குஃபுர்ல போய் விழுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இணை வைப்புல ஈஸியா தள்ளிடுவோம். இணை வைப்பு கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அது இஸ்லாத்துல தான் இருப்பாங்க, முஸ்லீமா தான் இருப்பாங்க, முஸ்லீம் என்கிற அந்த எல்லா விதமான காரியங்களும் செய்வாங்க. அப்படிப்பட்ட மக்கள் குஃப்ரி அந்த குஃப்ரான அந்த டைரக்டா அல்லாஹ் மறுக்கக்கூடிய அந்த காரியத்துல போயிட மாட்டாங்க. எப்படி போவாங்க அப்படின்னா, இணை வைக்கக்கூடிய அந்த ரூட்ல போயிடுவாங்க. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களே அவன் தூண்டுவான். ஏன்னா அவன் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கனால, நிச்சயமாக லஹும் ஃபில் அர்த், பூமியிலே நான் இந்த மனிதர்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டுவேன், அவர்களுக்கு தீமைகளை அலங்கரித்து காட்டுவேன் என்று அல்லாஹ்ட்ட சபதம் போட்டுட்டு வந்திருக்கிறான்ல, அவன் அலங்கரிப்பான். எப்படி எல்லாம் அலங்கரிப்பான் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பாவமான காரியத்தை செய்கிற பொழுது நமக்கு பாவம் என்று உணர்கிறோம். ஒரு திருட்டு வேலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் அபகரிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு உறுத்தல், ஒரு நம்ம தப்பு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனால் இந்த ஷிர்க்குக்கு அப்படிப்பட்ட நிலை வந்துடவே வராது. விபச்சாரம் செஞ்சா என்னடா விபச்சாரம் இப்போ பெரிய தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு உறுத்தல் வரும். ஒரு மது அருந்து விட்டால் மனிதன் மது அருந்துவது தப்பு தான், பாவம் தான், இருந்தாலும் மனுஷனாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மது அருந்தக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் தப்புன்னு தெரியும். ஆனால் இந்த ஷிர்க்குக்கு அப்படி தெரியவே தெரியாது. நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம என்ன தப்பு செய்கிறோம். நம்ம மக்கா காஃபிர் அப்படி தான் இருந்தாங்க. மக்கா காஃபிர்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ், மக்கா காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் என்ன? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்னு சொல்றான். ஏன் அல்லாஹ் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்னு சொல்றான்? குறைஷிகளை பார்த்து ஏன் முஷ்ரிக்கீன்கள் என்ற அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான்? ஏன்னா அவன் அல்லாஹ்வை நம்பினான், அல்லாஹ்வை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்கவே இல்லை, எந்த நிலையிலும் நிராகரிக்கவே இல்லை. யோசித்து பாருங்கள். மன் ஹலக்க சமாவாத்தி வல்லர், வானம் பூமியை படைத்தது யார் என்று அந்த மக்கா காஃபிர்கிட்ட கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய நபியல்லாருக்கு அல்லாஹ் சொல்கிறான். கேட்டா அவன் என்ன சொல்லுவான் பதில் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்கிறான். ஃபயக்கூலுன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்பதை தான் அவன் பதிலாக சொல்லுவான். வானத்திலிருந்து நீரை இறக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் தான்பா என்று சொல்லுவான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் 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 என்று பதில் சொல்லக்கூடிய அவன் பிறகு ஏன் அவனுக்கு ஒரு தூதரை அனுப்பணும்? நீ பாவமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்க, நீ இருளான ஒரு தீமையான காரியத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்று ஏன் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டால், அவன் ஒரு ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபாதக செயலை செய்து கொண்டிருந்தான், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த தீமையான காரியத்திலிருந்து நேரான வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு தூதரை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த ஷிர்க்கை வச்சாங்க, அந்த ஷிர்க்கு பாவம் நம்ம நினைச்சிருந்தாங்களா என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அவங்க ஷிர்க் வச்சாங்கன்னா, அவங்க மக்காவை சுற்றி 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலை. ஒரு பயணம் போகிறோமா அதுக்கு ஒரு சிலை, பயணம் போகிறது போகலாமா கூடாதா குறிப்பிட்டு பார்ப்பாங்க. குறிப்பாட்டு சரியா போகலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டேன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலை. ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அல்லது ஒரு திருமணம் செய்ய போகிறோம், ஏதோ ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் குறிப்பாத்து அந்தந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள்ட்ட அல்லாஹ் விட்டுவிட்டு மாலா எதிர்ருகும் வலா என்ஃபவுஹும், உங்களுக்கு கொஞ்சம் கூட தீங்களிக்காத, எந்த விதமான பயனும் அளிக்காத இந்த சிலைகளை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களப்பா, இதுகிட்ட போய் நீங்க உதவி தேடிக்கிட்டு இருக்கிறீங்களப்பா, எதுக்காக இப்படி இருக்கிறீங்க, ஏன் இதை போய் வணங்குறீங்க என்று அவரிடத்தில் கேட்டால், இந்த சிலைகள் இருக்கிறதே இதை நாங்க ஒன்றும் அல்லான்னு சொல்லலை, இதை என்ன எங்களுடைய கடவுள், இதுதான் எங்களுக்கு கடவுள், இதுதான் டாப் அப்படி சொல்லலை, இதை விட நாங்கள் அல்லாஹ்வை தான் நம்புகிறோம். ஏன் இதுகிட்ட போய் நாங்க கேட்கிறோம் தெரியுமா? ஏன் இதுகிட்ட போய் நாங்க சில விஷயங்களை முறையிடுகிறோம் தெரியுமா? இது எங்களுக்கு அல்லாஹ்ட்ட பரிந்து பேசும், அல்லாஹ்ட்ட எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிபாரிசு செய்யும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கற்சிலைகளை, இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பதிலளித்தார்கள். இது அல்லாஹ்வினுடைய திருமறையில 10வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப ஷிர்க் இந்த மாதிரி அலங்காரமா காட்டுவான். அவன் பாருங்க, அவன் செய்யறது நன்மை நினைச்சிட்டு இருந்தான். அவங்க எல்லாம் நம்முடைய நல்லடியார், அவன் நல்லடியாரதை ஏற்படுத்திட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட போய் வணங்கினான்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்காவை சுற்றி இத்தனை சிலைகளை வச்சிருந்தானே, காபாவுக்குள்ளேயே சிலைகளை வைத்திருந்தானே, யாருடைய சிலைகள் என்று நினைத்தால் நபிமார்களுடைய சிலை வச்சிருந்தான். இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருந்தான்.
இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்? இந்த ஷிர்க்கை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி கடுமையாக பாடுபட்ட ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏகத்துவத்தினுடைய தந்தையாக பார்க்கப்பட்ட ஒருவர். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே சிலையை வடித்து அந்த காபாவுடைய உட்கூட்டில் வைத்து வணங்குகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறான். இப்படி நபிமார்களுக்கு தான் சிலையை வடித்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், அவங்க ஏகத்துவத்தை தானே சொன்னாங்க, அவங்களுடைய வழித்தோன்றல் தானே வந்திருக்கிறான் இவன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் தானே வந்திருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவங்களுக்கு இப்படி ஷிர்க் வைக்கக்கூடிய, இப்படி நாசமா போகக்கூடிய நிரந்தர நரகத்திற்குரிய மாபாதக செயலை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று கேட்டால் இது ஷைத்தானுடைய செயல். ஷைத்தான் தான் ஷிர்க் வைக்கும் மறுத்துண்டுகிறான். அல்லாஹ்வுடைய நபிகளார் அழகான முறையில் நமக்கு அதையும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் நீங்கள் பார்க்கலாம் 5498 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய நபிகளார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சில விஷயங்களை கற்றுத்தந்தான், அதை உங்களுக்கு சொல்லணுமாறு சொல்ல வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார் சில விஷயங்களை சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னஹும் அந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர்கள் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தின் மீது தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நபில்லா இன்னொரு செய்தியில் சொல்லும் பொழுது குழந்தைகளுடைய பிறப்பை பற்றி சொல்லுவாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அது இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அபவாகு அவருடைய தாய் தந்தை தான். அவங்க யூதர்களாக இருந்தால் யூதர்களாக அவங்க கொண்டு போயிடுறாங்க, அவங்க நெருப்பு வணங்கியாக இருந்தால் அவங்களும் நெருப்பு வணங்கியாக மாற்றி விடுகிறார்கள், அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களும் கிறிஸ்தவர்களாக அந்த பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். இது பெற்றோரினால் தான் மாறுகிறது என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்றாங்க. அதே சிந்தனைப்பட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இன்னொரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க, எல்லா மனிதர்களுமே பொதுவாக எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி எல்லாமே இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிற இந்த இயற்கை மார்க்கத்தின் மீது தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அப்படி படைத்திருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஏன் வழிகட்டு போனாங்க? ஏன் பல்வேறு விதமான நெருப்பு வணங்கிகளாக, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிலைகளை வணங்கி அந்த இணை வைக்கக்கூடியவர்களாக, இணை வைப்பாளர்களாக, நபிமார்களுக்கே சிலை வெடித்து அந்த நபிமார்களை வணங்கக்கூடியவர்களாக ஏன் மாறி போனாங்க? எதனால் மாறி போனாங்க? காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்லும் பொழுது இன்னஹும் அவரிடத்தில் ஷயாத்தீன் அவர்களுக்குரிய ஷைத்தான்கள் அவரிடத்தில் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபஜ்தலத்துஹும் அன் தீனிஹிம் அவருடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம் இருக்கிறதே அந்த மார்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டார்கள், அவர்களை அகற்றி விட்டார்கள். அந்த ஷைத்தானுடைய வேலைங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வஹுர்ரிமத் அலைஹிம் மா அஹல்லத் அவளுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதோ அதை ஹராம் என்று அவர்களுக்கு ஏவினார்கள். அது மட்டுமல்ல அமரத்துஹும் அவளுக்கு அவர்கள் ஏவினார்கள் ஐ யுஷ்ரிகு பி எனக்கு இணை வையுங்கள், இணை வைப்பாளராக நீங்கள் மாறிவிடுங்கள். மாலம் உன்சில் பிஹி சுல்தான் அல்லாஹ் எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் இணை வைப்புக்கு இறக்கவே இல்லை. இணை வைப்புக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ் எனக்கு என் கூட இவரையும் வணங்கிக்கோங்கப்பா அப்படின்னு எந்த தூதரையாவது சொல்லியிருக்கிறானா? எந்த தூதருக்காவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரும் நானும் சமம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? எந்த விதமான ஆதாரத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கவே இல்லை. இணை வைப்புக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இணை வைப்பை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை ஷைத்தான் அவளுக்கு ஏவினான். அதனால தான் இவ்வளவு கூறுகளாக மாறி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு மதங்கள், ஏன் இவ்வளவு கொள்கைகள், கோட்பாடுகள் என்று பார்த்தால் ஷைத்தானுடைய செயல். இது குஃப்ர்ல இருக்கிறானா, அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றானா, அதுவும் ஷைத்தானுடைய தூண்டுதல். அல்லாஹ்வை விட்டு மற்ற தெய்வங்கள், மற்ற சாதாரண பொருட்களை, சாதாரண நபர்களை கடவுளாக்கி வைத்திருக்கிறானா, அதுவும் ஷைத்தானுடைய ஏவுதல், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம், ஷைத்தான் ஏவக்கூடிய அந்த விஷயங்களைத்தான் அந்த மக்கள் பின்பற்றியதனுடைய விளைவாக இப்படி வழிகட்டு போயிருக்கிறாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, மொத்த எல்லா விஷயத்திலும் க்ளோஸ் பண்ணணும் நம்மளை. ஏன்னா ஷிர்க் அப்படிங்கிறது மாபாதக செயல், சாதாரண விஷயம் கிடையாது. ஷிர்க் மை யுஷ்ரிகு பில்லாஹ் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா அல்லாஹ் அவங்க நரகத்தில் போடுவேன்னு சொல்லலை. எப்படி சொல்றான் தெரியுமா? அவங்களுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டேன், ஹராம் அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பாதகமான ஒரு செயல். அல்லாஹ் யஃபிருமா தூனதாலிக் இந்த ஷிர்க் அல்லாத எந்த விஷயத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். விபச்சாரம் செய்யறானா அதுவும் ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல் தான். அது பல்வேறு வட்டி வாங்குறானா அல்ல மற்ற காரியங்களில் ஈடுபடுகிறானா, எல்லா விதமான தீமைகளும் எல்லா விதமான பாவங்களும் ஷைத்தான் தான் ஏவுகிறான்.
எல்லாமே அவனுடைய செயல் தான். இருந்தாலும் அதுவும் பல பாவங்கள் பெரும்பாவங்களாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் அதுவெல்லாம் அல்லாஹ் தான் நாடினால் மன்னித்து விடுவான். எஃபிருமா அல்லாஹ் தான் நாடினா மன்னிச்சிடுவான். ஆனால் இந்த ஷிர்க் இருக்குதே அதை மன்னிக்கவே மாட்டான், ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் நாம் திருந்த நாளே தவிர மறுமையில் போயிட்டு ஷிர்க் வைத்த நிலையில் மரணித்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த விதமான அந்த ஷிர்க் வைத்ததன் காரணமாக இறை மறுப்பிலேயே நாம் மரணித்ததனுடைய விளைவாக மறுமையில் நம்ம எந்த விதமான நன்மையும் அடைய முடியாது. யோசித்து பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களில் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு போராடினாங்க அந்த மக்கள் அந்த இருக்கிலிருந்து வெளியேற்றுவதற்காக. அவங்க வெளியே வந்துருங்க, எப்படியா வெளியே வந்துருங்க, நீங்கள் என்ன காரியத்தில் இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறதோ, ஷைத்தானின் மூலமாக உங்களுக்கு வழிகெடுக்கப்பட்டிருக்கிறதோ அது தவறு என்பதை எந்த அளவுக்கு சுட்டி காட்டினாங்க. தன்னுடைய சின்னவாப்பா பெரிய வாப்பாவாக இருந்த அபு தாலிப் அவர்கள் அவங்கள போய் சொல்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க, வந்துருங்க எப்படியாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வருகிறாரா? அவர் என்ன சொன்னார்? என் வாப்பா என் உம்மா அது அந்த மார்க்கத்தை நான் அந்த மார்க்கத்தை இருக்கதான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அதையே கடைசி வார்த்தையாக இருந்து மரணிக்கிறார். அப்போ ஷைத்தான் எந்த அளவுக்கு அவங்களை வழிகெடுக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அந்த அளவுக்கு ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்தான். இப்போ யூதர்கள் இந்த கிறிஸ்தவ இவங்களும் பாருங்க, ரசூலுல்லாஹ் அதான் இவங்களும் ஷிர்க் தானே வைக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அவர்களுக்கு சிலைகளை அவங்களுடைய அடக்க ஸ்தலங்களை மாற்றினாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிப்பானாக. ஏன்? இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் அவருடைய நபிமார்களுடைய அந்த கபர்களை, அந்த கபர் குழிகளை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். சாதாரண மனிதர்களாக இருந்த அந்த மக்களை அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த யூதர்களையும் எல்லாரும் யாரெல்லாம் ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டத்தின் காரணமாக வழிகட்டு போனாங்களோ இது எல்லாம் ஷைத்தானுடைய செயல், அவன் தான் வழிகெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய நபிகளார் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டக்கூடிய செயலை பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் மக்களை ஷிர்கின் மூலமாகவும் இந்த குஃபரின் மூலமாகவும் வழிகெடுத்து டோட்டலாக எல்லா விதத்திலும், அதுக்கப்புறம் அவர் என்ன நல்ல செயல் செஞ்சாலும் சரி, ஷிர்க் வைக்கிறாரு, நல்ல அமல் மாறி இருக்கும், அவர் நல்ல நம்ம எல்லா விதமான சூப்பராக இஸ்லாத்தை கரெக்டாக இருக்கிறோம், நம்ம நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வரோம், நம்ம பண்ருட்டியில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம இஸ்லாத்தில் நம்ம தான் டாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், ஷைத்தான் நம்மை வழிகெடுத்திருக்கிறான், ஷைத்தான் நம்மை வேறு விதத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நம்மை எதை செய்யக்கூடாது, எது பெரும் பாவமாக கற்றுத்தந்தானோ அந்த பாவத்தை நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். உணராமல் இருப்பார்கள் என்றால் அதை ஷைத்தான் அவர்கள் எந்த அளவுக்கு ஆசை வார்த்தை காட்டி அது நல்ல காரியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிறானோ அதே அலங்காரத்தில் அவர்கள் நீடித்து இருப்பார்கள் என்றால் மறுமையில் உள்ளவருடைய நிலை என்பது மிக மோசமானதாக, மிக பரிதாபமானதாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தடுத்தாங்க, பல நபிமார்கள் செய்த தவறு என்று, பல நபிமாருடைய அந்த சந்ததிகள் செய்த தவறு என்று, அந்த சமுதாயங்கள் செய்த தவறு என்று எதை சுட்டி காட்டினார்களோ அதையே இன்றைக்கு நம்முடைய மக்கள், மக்கத்து காஃபிர்கள் எதை செய்தார்களோ அதே காரியத்தை இன்றைக்கு நம்முடைய மக்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அப்போ எவ்வளவு பெரிய பாதக செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஷைத்தான் தான் ஏவக்கூடியவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய காரியங்களை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த ஷிர்க்கு, இந்த குஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி இது ஷைத்தான் தான் நமக்கு ஏவுகிறான் என்பதை புரிந்து நம்முடைய உற்றார் உறவினர்கள் இவரிடத்திலும் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் என்றால் இதுக்கு என்ன விதமான ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம் என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஷிர்க்குக்கு ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கல. அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக எந்த விதமான மனிதர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏற்படுத்துவது என்பது பாதக செயல் என்று ஒவ்வொரு நம்முடைய உற்றார் உறவினத்திலும் சொல்லி இது மார்க்கத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஷைத்தான் அவர்களை நல்ல முறையில் வழிகெடுத்து வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய இந்த உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான தர்காக்களாக இருந்தாலும் சரி, இணைவிப்பு காரியமாக இருக்கக்கூடிய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஷைத்தான் அவர்களை நல்ல முறையில் சூப்பராக அவங்களுக்கு பயான் செஞ்சு நல்ல முறையில் அவர்களை வழிகெடுத்திருக்கிறான் என்பதைத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையில் அதை விட நாம் அதிகமாக அந்த மக்களிடத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தான் இது என்பதை புரிய வைக்கக்கூடிய மக்களாகவும் அவர்களை நேரிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ செய்யக்கூடிய மக்களாகவும் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.